வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி. வடக்கு கிழக்கில் 20ஆம் தேதி வரை கனமழை. இலங்கையிலிருந்து விரைவாக ரஷ்யாவிற்கு உயர்மட்ட அரச தூதுக்குழு. ஜனாதிபதி உத்தரவு. மைத்திரிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு. இந்தோனேஷியா பறக்கிறார் ஜனாதிபதி ரணில். இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் தாமதம். தற்போது கிடைத்த செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தை முற்றுகையிட்ட கல்விசாரா ஊழியர்கள். காணாமல் போயிருந்த சாதாரண தர பரீட்சை மாணவிகள் மீட்பு. அரச நிலத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரரின் ஹோட்டல். 14 பேர் அதிரடியாக கைது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் மழையுடனான காலநிலை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 13ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது தீவிரமடைந்துள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக 18-19ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. அதேவேளை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு பின்னர் கிழக்கு வங்காள விரிகுடாவில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது. எனினும் இதனை எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும். அதேவேளை இந்த நிகழ்வுகளின் பின்னர் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து விரைவாக ரஷ்யாவிற்கு உயர்மட்ட அரச தூதுக்குழு ஒன்றை அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இதனை தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு சென்றவர்களின் தகவல்களை சேகரிக்க பாதுகாப்பு அமைச்சின் உடனடி தொலைபேசி இலக்கம் தற்போது செயல்படுவதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுவதற்காக சட்டவிரோதமாக சென்ற இலங்கையர்கள் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். யுத்தத்தில் இணைந்த இலங்கையர்கள் தொடர்பில் இதுவரை 288 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் ரஷ்ய தூதுவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நிறைவேற்று உறுப்பினர் மொண்டேஹு சரச்சந்திர லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விற்பனை செய்து பெறப்பட்ட முற்பணத்தை கொண்டு மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இழப்பீடு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்படியானால் சம்பந்தப்பட்ட பணம் எப்படி சம்பாதித்தது? இதுகுறித்த விசாரணை கோரி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயல்பாடுகளை சர்வதேச ஊடகங்கள் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இம்முறை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் பாதுகாப்பு தரப்பினரின் பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளை இம்முறை சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக கண்காணித்து வருகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பொதுச்சந்தை கட்டட பகுதிக்கு அருகில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்க ஆயத்த வேலைகள் இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நிகழ்வுகள் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதியில் முக்கிய நினைவிடங்கள் என்பன சர்வதேச ஊடகவியலாளர்களால் இன்றைய தினம் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பொதுமக்கள் மட்டுமின்றி வீதியில் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை சிரட்டையில் பெற்று பருகியமை விசேட அம்சமாக கருதப்படுகிறது. இதன்போது வீதியில் சென்ற பலருக்கும் மாணவர்களினால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் நானாட்டான் பேருந்து நிலையத்திலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தோருக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது. மழைக்கு மத்தியில் இடம்பெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அத்தோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு இன்று கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் இளைஞர்கள் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷவையும் செயலாளராக கீர்த்தி உடவத்தவையும் நியமிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக கட்சி அமைப்புகள் மற்றும் அதிகாரிகள் செயல்படுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று மறுத்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த முறைப்பாட்டை திருத்தவும் உரிய தடை உத்தரவுக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தவும் அவகாசம் உள்ளதாக நீதியரசர் சந்துன் விதான தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்கவினால் இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரால் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள விவாதத்தை மக்கள் பார்வையிடும் வகையில் அன்றைய தினம் பொது விடுமுறை தினமாக மாற்றப்பட வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் விவாதத்தை நடத்துவதில் இரு தரப்புக்கும் விருப்பமில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஏனைய 2 பிரதான வேட்பாளர்களையும் இரு தரப்பிலும் விவாதம் நடத்துமாறு கோரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விவாதத்தில் இரு தரப்புக்கும் மறைமுகமான தன்மை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவாதம் நடைபெறும் நாளை பொது விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவ்வாறு நிறைவேற்றப்பட்டால் இலங்கை மக்கள் விவாதத்தை பார்வையிட முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோஹோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை அந்த நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளார். எதிர்வரும் 20ஆம் திகதி நடைபெறவுள்ள மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறை வரையான கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி மீண்டும் ஒத்திவைத்து மே 19ஆம் திகதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறித்த கப்பல் சேவையை கடந்த 13ஆம் திகதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதுடன் மே 17 வரையில் அந்த செயல்பாடு பிற்போடப்பட்ட நிலையில் மீண்டும் தற்போது பிற்போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயணத்தை மேற்கொள்வதற்காக பதிவுகளை மேற்கொண்ட பயணிகள் மே 19 அல்லது அதற்கு பின்னர் தாம் விரும்பிய திகதிகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அல்லது செலுத்திய கட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஒன்று கூடிய பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் பல பீடங்கள் இருக்கின்றன. இதில் சில பீடங்கள் எமது போராட்டத்தை காட்டி கொடுக்குற வேலையில் மருத்துவ பீடம், ஏஹெச்எஸ், இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, விஞ்ஞான பீடம் போன்றவர்கள் எமது போராட்டத்தை, எமது வாழ்வாதாரத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற எமது நொன்ன அகாடமியா கல்விசாரா ஊழியர்களை நசுக்கின்ற வேலையில் முக்கியமாக பீடாதிபதி, மருத்துவ பீடாதிபதி இதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேணும். இவர் இந்த பல்கலை வளர்ச்சிக்கு எமது பங்களிப்பு, நொன்னைக்கிழமையின் பங்களிப்பு இல்லாமல் இவ்வளவு காலமும் ஒரு செயற்பாடையும் செய்ய முடியாத இருந்த பீடாதிபதி இன்று இந்த பரீட்சைகளை கூட எமது நொன்னைக்கிழமை இல்லாமல், உதவி பதிவாளர் இல்லாமல் எந்த சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டு கொண்டு தங்களுடைய பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேணும். நீங்கள் ஏன் அரசுக்கும் பல்கலை மானியான குழுவுக்கும் ஊன்று சக்தியாக நிற்கிறீர்கள் என்றால் அடுத்த கதிரைக்காக இங்கே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இதில் மருத்துவ பீடாதிபதியோ, விஞ்ஞான பீடாதிபதியோ, பொறியியல் பீடாதிபதியோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் முதுகில குதிரை ஓடினீர்கள் என்றால் இன்னும் விபரீதமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முடங்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சம்பள உயர்வு, சேவை, பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் இன்று 3வது நாளாக சுகையீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 42 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுடைய நாளாந்த செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 14ஆம் திகதியிலிருந்து சுகையீன விடுமுறை போராட்டத்தில்
பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் இந்த மாதத்தில் 10 லட்சம் குடும்பங்களுக்கு நன்மைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களினால் நலன்புரி திட்டங்களை பெறுவதற்கு 2 லட்சம் பேர் தகுதி அடைந்துள்ள போதிலும் அவர்களுக்கு உரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதும் குழுவில் தெரியவந்துள்ளது. இதேவேளை பெரும் எண்ணிக்கையிலான நபர்கள் தவறான தகவல்களை வழங்கி அஸ்வசும பயனாளிகளாகி இருப்பது புலனாகி இருப்பதால் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகவல்களை வழங்கியவர்களின் புள்ளி விவரங்கள் அடங்கிய அறிக்கையை பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. காபோது சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை நிலையத்திற்கு சென்ற 2 மாணவிகள் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர் ஒருவரின் வீட்டில் வைத்து நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கினிகத்தேனி போலீசார் தெரிவித்தனர். இந்த மாணவிகள் இருவரும் கடந்த 14ஆம் தேதி அன்று சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக கினிகத்தேனி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் பரீட்சை நிலையத்திற்கு சென்றுள்ள நிலையில் இருவரும் பரீட்சைக்கு தோற்றாமல் காணாமல் போயிருந்துள்ளனர். இதனையடுத்து 2 மாணவிகளின் உறவினர்களும் இது தொடர்பில் கினிகத்தேனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் மாணவிகள் இருவரும் வேலைவாய்ப்பு தேடி கொழும்பு பிரதேசத்திற்கு சென்றுள்ள நிலையில் இருவரும் கடுவலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெஹிவளி கடற்பகுதியில் அமைந்துள்ள சோல் பீச் என்ற விருந்தகம் ஏற்கனவே போலீசாரால் தகர்த்தப்பட்ட நிலையில் குறித்த இடத்தில் மீண்டும் நிர்மாண பணிகளை மேற்கொண்டிருந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத கட்டுமானத்தை மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் சமர்ப்பித்து வரி பத்திரம் போலியானது என கல்கிசை பிரிவு விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டு 14 சந்தேக நபர்களை நீதிமன்றம் மே 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. அரசாங்க நில அளவை திணைக்களத்தின் அளவையாளர்களினால் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுக்கு அமைய குறித்த காணி அரசுக்கு சொந்தமான காணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தற்போது வெளிநாட்டிலிருந்து இயங்கி வரும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் என்பவருக்கு இந்த கட்டடம் சொந்தமானது என சந்தேகிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் அது போலீசாரால் தகர்க்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை பயணிகளுடன் செலுத்தி சென்ற சாரதி திடீரென ஏற்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். 41 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையான ஆரத்தனகி என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து நேற்று மாலை 3:10 மணியளவில் புறப்பட்டு தலவாக்கலை ஊடாக பத்தனி சந்தி வழியாக நாவலப்பட்டி நோக்கி பயணித்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் லிந்துளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மட்டுக்களை சந்தியை அண்மித்த பகுதியில் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாக பேருந்தை வீதியோரத்தில் நிறுத்தியுள்ளார். உடனே பேருந்தின் நடத்துனர் சாரதி அருகே ஓடி வந்து நிலைமையை ஆராய்ந்த போது சாரதி மாரடைப்பினால் அவதியுற்றதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடனடியாக மற்றொரு வாகனம் ஒன்றில் சாரதியை அருகிலுள்ள லிந்துளி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் சாரதி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சாரதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக லிந்துளி போலீசார் மேலும் தெரிவித்தனர். பேருந்தை நிறுத்தி இருக்காவிட்டால் பாரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். புத்தளம் கட்பெட்டியில் வீடொன்றிலிருந்து 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 7000 போதை மாத்திரைகளுடன் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் மருந்தகம் ஒன்றில் கடமை புரிந்து வந்து 32 வயது இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் குறித்த வீட்டை சோதனை செய்த போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உறங்கும் அறையில் மீன்பிடி வலைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த போதை மாத்திரைகள் அடங்கிய பெட்டிகளை போலீசார் மீட்டுள்ளனர். இதன்போது 58 பெட்டிகளில் அடைக்கப்பட்டு 7000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த போதை மாத்திரைகள் கொழும்பிலிருந்து கட்பெட்டிக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் மாத்திரை ஒன்று 300 ரூபாவிற்கு விற்பனை செய்வதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.